ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு நான் வந்துட்டு 2 ஆட்டோட காலை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் வந்துட்டு இப்போ குக்கரில் போட்டுடுறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பாயா வேணுமோ சேர்த்துக்குங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் செமி கிரேவியாக செய்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காலை நல்லா வேக விடுவோம். ஃபுல்லாக வெந்துடாமல் ஓரளவுக்கு வேக விட்டு எடுத்துக்குவோம். திரும்ப நம்ம மசாலா சேர்த்து திரும்ப வேக விட்டுக்குவோம். நல்லா பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா தக்காளி எல்லாத்தையும் நல்லா நசுக்கி எடுக்குவோம். நல்லா நசுக்கிட்டுருக்குங்க. இப்போ வந்துட்டு இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு 2 சில்லு அளவுக்கு எடுத்திருக்கேன். 10 முந்திரி எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க பாயா செய்ய ரெடி பண்ணுவோம். இப்போ இதுக்கு நான் வந்துட்டு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் இந்த மாதிரி பாயா வந்துட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம அடுத்து தேவையான வாசனை பொருளெல்லாம் சேர்த்துக்குவோம். என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு இதில் கொஞ்சம் கல்பாசி, 1 பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் 10 சின்ன வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சைஸில், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலெல்லாம் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அந்த தண்ணியை நான் நல்லா அலசி ஊற்றிக்கிறேங்க. திரும்ப சேர்த்துக்கிட்டு இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். நான் மிளகு சேர்த்து அரைக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் இடித்து தட்டி போட்டுக்கிறேன். அதில் மசாலாவுக்கு அரைக்கையிலேயே மிளகையும் சேர்த்து அரைக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அது மிக்சியில் ஒட்டி வச்சுருந்தே தண்ணி கலந்து சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட மல்லி இலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு இதை வேக விடுறது வந்துட்டு ஒரு 10 விசில்னாச்சும் நீங்கள் விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும்க்கா. ஆட்டுக்கால் வந்துட்டு நல்லா வெந்து அந்த சதை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேகலைன்னா உங்களுக்கு நல்லா தெரியாது சாப்பிட. இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்துருச்சுன்னு. நீங்களும் இது மாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக அருமை.